இந்த 2 எல்இடி இருக்குது பாருங்க. இது வந்து கிட்டத்தட்ட 7 நாள் ஆச்சு எரிஞ்சிட்டே இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 2.6 வோல்ட்டும் 20 மில்லி ஆம்ப் இருக்குது. இந்த பச்சை விளக்கு ஏறுது பாருங்க, நான் செஞ்ச செராமிக் இது. இது வந்து 3.25 வோல்ட்டு 2 மில்லி ஆம்ப் இருக்குது. இது பாருங்கள், இது வந்து 3 வோல்ட்டும் 20 மில்லி ஆம்ப் இருக்குது. இது கடந்த 4 நாளாக எரிஞ்சிட்டு இருக்குது. 25 போட்டாச்சு. 25 காலையில் போட்டேன். 26, 27, 28, 29. இன்றைக்கி 4 நாளாக எரிஞ்சிட்டு இருக்குது. இது இதில் 3 வோல்ட்டும் 20 மில்லி ஆம்ப் இருக்குது. 3 வோல்ட்டும் 20 மில்லி ஆம்ப் இருக்குது. 7 எல்இடி வச்சுருக்கேன், எரிஞ்சிட்டே இருக்குது. இது சொல்லவே தேவையில்லை. இது 1 மாதம் ஆச்சு. இது வந்து 3 வோல்ட் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 5 மில்லி ஆம்ப் 6 மில்லி ஆம்ப் இருந்துக்கிட்டே இருக்குது. இது கிராஃபைட்டு தான் இந்த வேலையை பண்ணுது. கிராஃபைட்டில் நியூட்ரான் சிதைவு இருக்குது. கிராஃபைட்டில் பார்த்திங்கன்னா அது இயற்கையாகவே நானோ போரோசிட்டி இருக்குது. அது இயற்கையாக 4000 டிகிரியில் உற்பத்தி செய்யப்பட்டது தான். அது பூமியினுடைய கடுமையான அணு உலை அழுத்தத்தின் மூலமாக, அது கடுமையான அழுத்தமும் கடுமையான வெப்பத்தின் காரணம் உருவாக்கப்பட்டது இந்த கிராஃபைட். அந்த மாதிரி யாரும் செய்ய முடியாது. அது போராசிட்டி ரொம்ப அதிகம், நுண்துளை ரொம்ப அதிகம். அது வந்து அது சிதைக்கின்ற பொழுது 7 புரோட்டான் கொண்ட நைட்ரஜனை வந்து உள்ளே உட்காந்துக்கலாம். அல்லது இந்த நைட்ரஜனுங்கிறது ஒரு கடுமையான ஆற்றலுடையது. நைட்ரஜன் அது வந்து உட்காந்துருக்கலாம். அல்லது வந்து கார்பன் 14. இதில் பார்த்திங்கன்னா ஒரு மைக்ரோகிராமில் வந்து பல லட்சம் ட்ரில்லியன் கார்பனில் வந்து 1 லட்சத்தில் ஒரு துகள் இருக்கலாம். ஒரு கார்பன் 14 இருக்கலாம். அது எப்பயுமே வந்து நியூட்ரானை உறிஞ்சி வச்சுக்கும், நியூட்ரான் கதிர்களை உறிஞ்சி வச்சுக்கும். இதெல்லாம் அணுவில் நடக்கிறது தான். கிராஃபைட்டில் வந்து நியூட்ரான் கதிர்வீச்சு இருக்கும். கிராஃபைட்டில் வந்து கார்பன் 14 இருக்குது. அந்த மாதிரி நைட்ரஜன் 14 இருக்குது. நைட்ரஜன் கார்பன் வேறு ஒன்றும் இல்லை. 6 புரோட்டீன் கொண்டது கார்பன், 6 புரோட்டான் கொண்டது கார்பன், 7 புரோட்டான் கொண்ட நைட்ரஜன். இது நைட்ரஜன் வேக்கன்சின்னு சொல்லுவாங்க. அதை டைமண்ட் வேக்கன்சி, நைட்ரஜன் வேக்கன்சி இப்படிலாம் சொல்லுவாங்க. இது இயற்கை ஏற்பட நடுறது தான். அதனால் இந்த கெமிஸ்ட்ரியை வந்து கடைசி செத்து போன கெமிஸ்ட்ரி ஒரு தூண்டலாக வச்சுக்கலாம், அவ்வளோதான். கெமிஸ்ட்ரி நம்பி இருக்க முடியாது. ஆனால் கெமிஸ்ட்ரியில் எல்லாம் கெமிக்கல் ரியாக்ஷன் தான். ஒன்றும் ஃபிசிக்கல் ரியாக்ஷன் அல்லது கெமிக்கல்